வணக்கம். கடந்த வாரம் தருமபுரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை துவக்கி வைக்கும்போது தமிழக திட்டங்களுக்கு நிதி வழங்க மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்று கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்து மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. மத்திய அரசின் திட்டங்களில் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியதில் உண்மையே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்களுக்கான நிதியை கணிசமாக உயர்த்தியுள்ளது. தற்போது தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் 2014 முதல் 64,705 கோடி ரூபாய் மதிப்பிலான 2094 கிலோமீட்டர் நீளமுள்ள திட்டங்கள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் மத்திய அரசு மொத்தம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையில் தமிழகத்துக்கு 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய துறைமுகங்கள் வழியே முடிக்கப்பட்ட 62 திட்டங்களின் மொத்த முதலீடு 10,168 கோடி ரூபாய். மீன்வளத்துறைக்கு 1,574 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 திட்டங்களும் 7 மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கவும் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் ரயில்வே துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு முன் எப்போதும் இல்லாத வகையில் 10 ஆண்டுகளில் வேகமாக பணியாற்றி வருகிறது. இப்போதைய பட்ஜெட்டில் தமிழகத்தில் புதிய ரயில் தடம், மின்மயமாக்கல், புதிய ரயில்கள் இயக்கம், ரயில் நிலையங்கள் மேம்பாடு போன்ற பணிகளுக்காக 6,330 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழே தமிழகத்தில் 77 ரயில் நிலையங்கள் இத்திட்டத்தில் அடையாளம் காணப்பட்டு 26 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருகிறது. பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழே 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் 15 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் கட்ட மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் விடுவித்துள்ளது. தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே 2023-24 தமிழகத்தின் செலவினம் 13,393 கோடி ரூபாய். 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்து அவை முழுமையாக செயல்படுகின்றன. இதில் பொது உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக மத்திய அரசு 100 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் குமாரமங்கலபுரத்தில் இந்தியாவிலேயே முதலாக பிரதமரின் ஒருங்கிணைந்த மெகா ஜவுளி பகுதிகள் மற்றும் ஆயத்த ஆடைகள் பூங்காவுக்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் 212 கோடி ரூபாயில் மருத்துவ கருவிகள் பூங்கா அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசின் முழு ஆதரவு தேவை. உலக முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவின் நியூட்ரினோ ஆய்வகம் என்ற லட்சிய திட்டம் தமிழகத்தில் முன்மொழியப்பட்டது. தமிழக அரசின் போதிய ஆதரவு இல்லாததால் இத்திட்டம் பல ஆண்டுகளாக துவக்கப்படாமல் உள்ளது. ஜல் ஜீவன் இயக்கத்தில் தமிழகத்திற்கு 12,491 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 8.35 லட்சத்துக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ள மாநிலங்களில் தமிழகம் 10வது இடத்தில் இருக்குது. தமிழக அரசு மத்திய அரசிற்கு ஒத்துழைப்பு தரவில்லை அப்படின்னு நல்லா தெரியுது. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிறைய செஞ்சுட்டு தான் இருக்குது. தமிழக அரசு தான் செய்யலைன்னு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.